ரெயின்ஃபால்லேருந்து அப்படி இப்படின்னு ஒரு 1லேருந்து 2 மணி நேரம் ஆகிடுச்சு இங்கே வந்து சேர்றதுக்கு. ஆக்சுவலி 1 மணி நேரம் தான் ஆகணும். இன்றைக்கி சம்மர் ப்ளஸ் டிராஃபிக்லாம் சேர்ந்து 2 hours ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா த ஃபேமஸ் லூசன் இன் சுவிட்சர்லாந்து. அப்படி என்ன ஃபேமஸ்ன்னு கேட்குறீங்களா? என் பின்னாடி தெரிகிற இந்த லேக்ஸ் லூசனுக்கு பின்னாடி தெரியும் இந்த மவுண்டெயின்ஸ் இருக்குல்ல, மலைகள். சுவிட்சர்லாண்டில் இருக்க 3 மலைகளை சேர்த்து இருக்குது. மவுண்ட் ரகி, மவுண்ட் பிலாட்டஸ் அண்ட் மவுண்ட் ஸ்விஸா. இந்த 3 மலையும் ஒன்றா சேர்ந்துருக்கு. நீங்கள் ஒன்றா பார்க்கலாம். இங்கே நான் காமிக்கிற பாருங்க. அதுவும் இப்போது இந்த வெயில் காலத்துலேயும் மேலே பனி இன்னும் இருக்குது. இந்த 3 மலையும் ஒரே டைமில் நீங்கள் பார்க்கலாம். அதுவும் ஈவினிங் டைமில் ரொம்ப அமைதியாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நான் சொன்ன இடம் வந்துடுச்சு, காமிக்கிறேன் பாருங்கள். சூர்யா இப்படி பண்ணான்னு நினைக்கலங்க, நான் நினைக்கவே இல்லை. இத்தனை நாளாக நான் நியூயார்க்கில் திட்டிலேருந்து பார்த்தா அது இங்கே தான் இருக்குது. இன்னொரு நல்ல விஷயம் பார்த்திங்கன்னா, சுவிட்சர்லாண்டில் இங்கே நிறைய இந்த மாதிரி வாட்டர் ஃபவுண்டன்ஸ் இருக்கும். நம்ம ஊரில் இந்த குழா தண்ணி குடிக்கிற மாதிரி. ஆனால் இதில் உண்மையான விஷயம் இந்த வாட்டர் ஃபவுண்டனில் தண்ணி ஆக்சுவலாக குடிக்கலாம். இதனால் எந்த ப்ராப்ளமும் வராது. இந்த வாட்டர் எல்லாம் ட்ரிங்கபிள். இதுதாங்க நான் சொன்ன இடம். அது இது யார் கண்டுபிடிக்கிறீங்களோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னென்னு நான் கடைசியாக சொல்கிறேன். வந்து உடன் பிரிட்ஜ், இது பேர் வந்து கேப்பல் ப்ரக். இந்த உடன் பிரிட்ஜ் வந்து இங்கே ஃபேமஸ். இது 1333, அதாவது 1333 அப்போ கட்டின உடன் பிரிட்ஜ். இந்த உடன் பிரிட்ஜ் எதுக்கு கட்டினா, இந்த 2 சவுத் அண்ட் நார்த் பேங்க்ஸை கவர், அதாவது 2 கரையை இணைக்க கட்டப்பட்டது. இத்தனை வருஷமாக இங்கே பராமரித்து வரது அதிகம். அதுவும் இங்கே முக்கியமாக ஒன் ஆஃப் த டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் இது. இங்கேருந்து எடுக்காதவங்களே கிடையாது. இங்கே படங்கள் நிறைய எடுத்துருக்காங்க, இந்தியன் படங்கள் நிறைய எடுத்திருக்காங்க. அதில் ஐ திங்க் இன்னும் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இவ்வளோ நேரம் சொன்ன இடம் வேறு எதுவும் இல்லைங்க, இதுதாங்க. நீங்கள் பின்னாடி பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க சில பேர். அப்படி கண்டுபிடிக்கலைன்னா அவங்களுக்கு சூர்யா ஜோதிகா நடித்த நியூயார்க் நகரம் சாங் இங்கே தான் எடுத்தாங்க. அது நியூயார்க்கில் எடுக்கலைங்க. நீங்கள் நியூயார்க்கில் எடுத்தீங்கன்னு நினச்சிருந்தீங்கன்னா என்ன மாதிரி, நானும் ரொம்ப வருஷமாக நியூயார்க்கில் தான் இருக்குது. நியூயார்க் போனால் பார்க்கணுன்னு இருந்த ஒரு இடம். பட் ஆக்சுவலி நியூயார்க்கில் இல்லை, ஸ்விஸில் இருக்க லூசனில் இருக்குது. சாட்சி பூட்டிய சகலைன்ற ஒரு ஃபீலிங் தான் எனக்கு தோணுச்சு. பட் yeah. Some music, guys. அருவி நீர்வீழ்ச்சி 2 ஒன்று தான். இப்போ நம்ம வந்திருக்கிறது இன்டர்லாக்கன். இதுவும் சுவிட்சர்லாண்டில் தான் இருக்குது. இது சுவிட்சர்லாண்ட்லேருந்து மவுண்ட் அட்லஸ்லேருந்து ஜெனீவா போகிற வழியில் இருக்குது. இங்கேயே நிறுத்துனாங்கன்னா இந்த இடம் வந்து கொஞ்சம் நல்லா அழகாக இருக்கும் இந்த இடம். அதுவும் இல்லாமல் 2 பெரிய லேக்குக்கு நடுவில் இருக்குது, அதுவும் காரணம். பட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்தியன்ஸ்க்கு இப்போது வந்திருக்க இடம் சுவிட்சர்லாந்து இன்டர்லாக்கன். நாங்கள் இன்னும் சுவிட்சர்லாண்டில் தான் இருக்கோம். இது மவுண்ட் அட்லஸ்லேருந்து ஜெனீவா போகிற வழியில் இருக்குது. அப்படி என்ன பெருமைன்னு பார்த்தீங்கன்னா, இடத்துல இது 2 லேக்கு நடுவில் இருக்குது. இன் பிட்வீன் 2 லேக்ஸ். அதனால தான் இது இன்டர்லாக்கன் ஸ்விஸ் ஜெர்மனில் சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்தியன்ஸ்க்கு இங்கே ரொம்ப பெருமை வர்றதுக்கு, அதுவும் நார்த் இந்தியன்ஸ் ஆர் பாலிவுட் மூவிஸ் பார்க்குறவங்களுக்கு. ஏன்னா இங்கே பாலிவுட் மூவிஸ் மேக் பண்ணுற டைரக்டர் ப்ரொடியூசர் யாஷ் சோப்ராவோட ஸ்டாச்சு இருக்குது. என் பின்னாடி இருக்கிற ஸ்டாச்சு பார்க்கலாம், அந்த ப்ரான்ஸ் கலரில் இருக்கிறது. இப்போ நான் காமிக்கிறேன். அது ஏன்னா ஐ திங்க் தில்வாலே துனியாலே லே ஜாயேங்கே படத்தை எடுக்கும்போது ஐ திங்க் 1995 அப்போ இந்த படத்தை எடுக்கும்போது அவர் இங்கே எடுக்கிறதுக்கு முன்னாடி லொக்கேஷன்லாம் பார்க்கும்போது இங்கே வந்திருக்கார் போல். அப்போது he fell in love with Swiss and he wanted to make movies here more. அந்த படத்துக்கு அப்புறமா எந்த இடத்தாலும் அந்த ஸ்விஸ்ஸில் ஹீரோயின்ஸ் பாட்டு பாடுறது ஆடுறது சுவிட்சர்லாண்டே அதிகமாக ஏஷியாவுக்கு எஸ்பெஷலி இந்தியன் கான்டினென்ட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணி பிரபலமாக்கினது. அதனால் டூரிசம் சுவிட்சர்லாண்டுக்கு ரொம்ப பூமானது. இதை ரெப்ரசன்ட் பண்ணுற விதமாக சுவிட்சர்லாந்து கவர்மெண்ட் வந்து இவருக்கு இங்கே செலவு வச்சுருக்காங்க. சிலைனா சும்மான சிலை இல்லைங்க, இது வந்து
பிரான்ஸில் கிட்டத்தட்ட ஐ திங்க் 300 கிலோஸ்க்கு மேலே இருக்குது இது ஆக்சுவல் ஸ்டாச்சு. நான் அவ்வளோ பாலிவுட் மூவி பார்க்க மாட்டேன், அதனால் எனக்கு அவ்வளோ தெரியல. பட் பாலிவுட் மூவி பார்க்குறவங்க இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ இது கூட ஃபோட்டோ எடுக்காகவே இந்த பக்கம் வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்டர்லாக்கன் வந்து பேராக்ளைடிங்க்கும் ஃபேமஸ்ஸு. ஆக்சுவலி நாங்கள் வரும்போது மழை பெஞ்சிருந்தது. எங்கள் கைட் சொன்னார் இப்போது இங்கே யாரும் பேராக்ளைட் பண்ண மாட்டாங்கன்னு. இப்போ தான் மழை நின்றுச்சு, உடனே பேராக்ளைட் பண்ணுறாங்க. நீங்கள் ஆக்சுவலி கிளாஸஸ் எடுக்கிறாங்க பேராக்ளைடுக்கு, இல்லை நீங்கள் கேன் டூ அஸ் ஆக்டிவிட்டி. இதுக்கு அஃப்கோர்ஸ் இட்ஸ் கொண்டு எக்ஸ்பென்சிவ். ஆனால் இது மொத்தமாக பண்ணி முடிக்க 2 மணி நேரம் ஆகும். நீங்கள் அங்கே போகிறது, அது டீமோட சேர்றது, அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக வர்றதுன்னு சொல்லி 2 மணி நேரம் ஆகும். இது மோஸ்ட்லி நீங்கள் தனியாக வந்தால் தான் பண்ண முடியும். டூர் குரூப்பாகவோ இல்லை இன்னொரு குரூப்பாகவோ தனியாக வந்தீங்கன்னா கஷ்டம்தான். ஏன்னா அவங்க மேபி ஒரு 1 hour தான் கொடுப்பாங்க இந்த இடத்துல. நீங்கள் பேராக்ளைடிங் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா தனியாக வர்றது. அந்த பேராக்ளைடிங்கில் இறங்குறாங்க, இப்போ இறங்குறாங்க அந்த பேராக்ளைடிங்கில். ஆக்சுவலி இன்டர்லாக்கின் அதுக்கு லேக்ஸ் மட்டும் ஃபேமஸ் இல்லை, இங்கே இருக்க பேராக்ளைடிங்க்கும் ஃபேமஸ்ஸு. இந்த ஆக்டிவிட்டி மொத்தமாக பண்ண 2 hours ஆகும்னு சொல்கிறாங்க. நீங்கள் டூர் குரூப்போ இல்லை இது மூலமாக வந்தீங்கன்னா அது பண்ணுறதெல்லாம் கஷ்டம். அவங்க கொடுக்குறதே 1 hour இல்லை 40 minutes. நீங்கள் இதை ஆக்டிவிட்டி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செப்பரேட்டாக வர்றது தான் பெட்டர். நீங்கள் ஜெனிவா வந்தோ இல்லைன்னா லுக்ஸ்க்ரீன் வந்தோ லுசன் வந்து வரலாம். அது சுற்றி இறங்கிட்டு இருக்கு. எப்படியும் ஒரு 100 Swiss francலேருந்து 200 Swiss francs இருக்கும். காற்று தான் காரணம். நீங்கள் ஜம்ப் பண்ணுறது நீங்கள் ட்ரைன்டு பர்சனாக இருந்தால் நீங்களே தனியாக பண்ணலாம். இல்லைன்னா இங்கே உங்கள் கூட எப்போவுமே அந்த அதை பண்ணுறவங்க வருவாங்க. ஸோ உங்களுக்கு ஒன்றும் பயம் தேவையில்லை, அவங்க பார்த்துப்பாங்க உங்களை இறக்குறதுலேருந்து ஏற்றுறதுலேருந்து. அந்த மலையிலேருந்து வரணும், மலையிலேருந்து இங்கே வந்து இறங்குறாங்க. லேண்ட் ஆகும். இன்டர்லாக்கிங்கில் இருக்க அடுத்த ஃபேமஸான ஒரு இடம் இந்த ஹோட்டல், கிராண்ட் ஹோட்டல். நாங்கள் ஒரு வாட்டி உள்ளே போயிருக்கோம் ரெஸ்டாரண்ட்டுக்கு. பட் ஃபுல்லாக பெரிய ஹோட்டல். அதுவும் இந்த ஐஸ் ஸ்ட்ரீட்டில் எல்லா லக்ஸரி பிராண்டஸும் இருக்குது. நீங்கள் இங்கே வரலாம். எஸ்பெஷலி ஸ்விஸ் சாக்லேட்ஸ் வாங்கினா இந்த ஐஸ் ஸ்ட்ரீட்டில் வாங்கலாம். மற்ற இடத்த விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நீங்கள் லூசன், ஜெனிவா இல்லைன்னா ஜூரிக் அங்கெல்லாம் போனீங்கன்னா ஃபுல் ப்ரைஸில் இருக்கும். ஏன்னா டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ். இங்கே ஆக்சுவலி சில சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியான விலையிலே தராங்க. நாங்கள் இதுக்கு முன்னாடி வாங்கினோம். இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாங்க போயிருக்காங்க. அப்புறம் யார் யாருக்கெல்லாம் ஜேம்ஸ் பாண்ட் பிடிக்குமோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஜேம்ஸ் பாண்டோட ஒரு படத்தில் இந்த இன்டர்லாக்கின்ல எடுத்திருக்காங்க. இந்த ஹோட்டல், அந்த பெரிய டால் பில்டிங் தெரியுதுல்ல, ஹெம் ஹோட்டல்னு, அங்கே எடுத்திருக்காங்க. அதுவும் ஒரு ஃபேமஸான விஷயம். சுவிட்சர்லாண்டுன்னு சொன்னவே ஞாபகம் வர்றது எல்லாருக்குமே இங்கே இருக்க நேச்சர். அதுவும் சம்மரில் வந்தீங்கன்னா ஃபுல் க்ரீனரி, நத்திங் பட் க்ரீனரி. வின்டரில் வந்தீங்கன்னா நத்திங் பட் ஸ்னோ எல்லா இடமும். இப்போது எல்லா ஸ்னோ உருகி லேக்கெல்லாம் ஃபில் ஆகிட்டுருக்கு. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஃப்ளவர்ஸ் எல்லாம் ப்ளூம் ஆகிருக்கு. அதுக்கு அடுத்தது வாட்ச்சு. ஸ்விஸ் வாட்சஸ்னாவே வேர்ல்ட்ஸில் மோஸ்ட் டாப் பிராண்ட்ஸ் எல்லாமே ஸ்விஸ் வாட்ச் தான். அதுக்கு அடுத்தது சாக்லேட்ஸ், ஸ்விஸ் சாக்லேட்ஸ். அது தெரியாதவங்களும் இருக்க மாட்டீங்க. ஸ்விஸ் சாக்லேட்ஸ் ஆல்சோ ஃபேமஸ் அக்ராஸ் த வேர்ல்ட். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்விஸ் சீஸ். நான் இங்கே வந்து கேள்விப்பட்டது ஸ்விஸ் கவுஸ் கொடுக்குற மில்க்கு பெட்டராக இருக்கும், திக்காக இருக்கும். ஏன்னா அதுவும் இல்லாமல் ஹெல்த்தியாக இருக்கும். பிகாஸ் தே ஹேவ் பீன் ஃபெட் க்ரீன் லைக் இங்கே இருக்க புல்லுங்க இதெல்லாம் ரொம்ப லஷ்யஸ் க்ரீன். சாரி, இப்போ மழை பெய்யுது. இப்போ தான் ஸ்டாப் ஆச்சுன்னு சொன்னால் அதுக்குள்ளே திருப்பி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எப்போ பெய்யும் எப்போ தெரிஞ்சது. எல்லா யூரோப்பியன் கண்ட்ரிஸ் மாதிரி இந்த ஊர்லேயுமே குதிரை வண்டிலாம் இருக்குது.
குதிரை வண்டி இல்லாத யூரோப்பியன் கண்ட்ரியே கிடையாது, இன்க்ளூடிங் யூகே கூட. மவுண்ட் அட்லஸில் கூட குளிரில் இங்கே மழை பெய்யுது, திடீர்னு ரொம்ப டெம்பரேச்சர் ட்ராப் ஆகிடுச்சு. நாங்கள் இப்போ பார்த்திங்கன்னா 12 டிகிரி வந்துடுச்சு. பட் அவ்வளோ குளிரில் லைட்டாக ஒரு விண்ட் இருக்கிறதாலையும் இந்த மழையினாலையும் லைட்டாக குளிருது. அந்த என் பின்னாடி குதிரை போகிறத நீங்கள் பார்க்கலாம். சுவிஸை சுற்றி எங்கே பார்த்தாலும் மலை, நீங்கள் எந்த பக்கம் திரும்பினாலும் இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தா மலை, அங்கே பார்த்தா மலை, இப்படி பார்த்தாலும் மலை. பெரிய மருத மலையாக இருக்கும் போல இருக்குது சுவிட்சர்லாந்து. ஹலோ, இப்போ நம்ம இருக்க இடம் ஸ்விஸில் இருக்க ஜெனீவான்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது யுனைடெட் நேஷன்ஸ் தான். அது பின்னாடி தான் நான் இருக்கேன், முன்னாடி தான் நான் இருக்கேன். இங்கே பார்க்கலாம் யுனைடெட் நேஷன். இது இந்த ஃப்ளாக் எல்லா நாட்டு கொடியும் இங்கே இருக்குது. இந்த ஃப்ளாக்லாம் இந்த யுனைடெட் நேஷன் முன்னாடி ஒரு புரோக்கன் சேர் இருக்குது. 3 கால் ஃபுல்லாக இருக்குது, 4வது கால் அதாவது உடச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. இதை வந்து இம்பேலன்ஸ் ரெப்ரசன்ட் பண்ண இருக்குது. அதாவது குளோபில் எல்லாருமே, உலகத்தில் இருக்க எல்லா கண்ட்ரிஸுமே பேலன்ஸோடு இருக்கணும், எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணணும்னு அதுக்காக தான் இதை வச்சுருக்காங்க. இங்கே ஆக்சுவலி ஜெனீவாவில் காந்தியோட சிலையும் இருக்குது, நாங்கள் பார்த்தோம். பட் இப்போ அதுக்குள்ளே மழை இங்கே வந்துடுச்சு, அதிகமாக இருக்குது. வேறு வழி இல்லாமல் அது காமிக்க முடியல உங்களுக்கு. பட் ஜெனீவாவில் இதெல்லாம் ஃபேமஸ். இங்கே நிறைய வேர்ல்டு ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறதுக்கு. இப்போ ஜெனீவாவில் இருக்க ஜெனீவா லேக் வந்திருக்கோம். இது இன்னும் அவ்வளோ தூரம் கிடையாது இங்கேருந்து அந்த ஜெனீவா யுனைடெட் நேஷன்ஸ்லேருந்து. யுனைடெட் நேஷன்ஸ் இது ஒரு 5 minutes டிரைவ். என் பின்னாடி தெரிகிற ஸ்டாச்சு இங்கே ஆக்சுவலி ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஜெனீவா நகரம் சுவிட்சர்லாண்டோடு சேர்றதுக்கு முன்னாடி செப்பரேட்டாக இருந்தாங்க. இது ஜெனீவாவோட ஜெனீவா வந்து சுவிட்சர்லாண்டோட சேர்ந்ததை குறிக்கும் விதமாக வச்ச மான்யூமெண்ட் தான் அது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜெனீவா இஸ் அ செப்பரேட் சிட்டி, அதாவது செப்பரேட் கண்ட்ரி ஆர் சிட்டி. அதுக்கப்புறம் அவங்க 1800கள்லையோ இல்லை 1700கள்லையோ ஸ்விஸ் கூட சேர்ந்துட்டாங்க. அதை ரிமெம்பர் பண்ண விதமாக பண்ண மான்யூமெண்ட் தான் இது. அது வரைக்கும் அது தனி நகரமாக தான் இருந்தது, தனி ஆட்சி, அவங்களுக்கும் தனி அரசாங்கம் இருந்தது. அதே மாதிரி ஜெனீவா லேக் ரொம்ப ஃபேமஸ். எதனாலன்னா இங்கே இல்லாத பெரிய கம்பெனி பிராண்டே கிடையாது. எல்லா பிராண்ட் கம்பெனியோட ஆஃபீஸஸ் இங்கே இருக்கும். அதுவும் ஒரு வாட்ச் கம்பெனி, லக்ஸரி பிராண்ட்ஸு இதெல்லாம். இதில் ரோலெக்ஸு, வாயில் நுழையாத பேரில் நிறைய இருக்குது. டிசாட், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லூய் விட்டான், டியோர், இதெல்லாம் காமிக்கிறேன். இந்த தெரியும் இந்த ஃபவுண்டைன் வந்து ஆக்சுவலி யூரோப்லேயே இருக்கிற ஹையஸ்ட்டு வாட்டர் ஃபவுண்டைன். இது வந்து 140 மீட்டர் வரைக்கும் வாட்டரை மேலே புஷ் பண்ணும். அது ஆக்சுவலி இது லைட் போடுவாங்க. இப்போது இன்னும் சன்செட் ஆகலை, இங்கே 8:30 ஆகிடுச்சு, இன்னும் சன்செட் ஆகலை. நீங்கள் மேபி வின்டரில் வந்தீங்கன்னா சீக்கிரமாக இது சன்செட் ஆகிடும், லைட் போட்டிருப்பாங்க. நான் சொன்ன மாதிரி இங்கே ரோலெக்ஸ், பச்சிக் பிலிப், ஹார்மேஸ், நான் சொன்ன மாதிரி இங்கே ரோலெக்ஸ், பச்சிக் பிலிப், ரோலெக்ஸ், ஹார்மேஸ், டியோர், கார்டியர். இங்கே பார்த்தீங்கன்னா மவுண்ட் பிளாங்க், ரிச்சர்ட் மில்லை, எல்லா பிராண்ட்ஸும் இருக்குது. அதே மாதிரி ஃபேமஸ் பேங்க், பெரிய பேங்க்கோட பிரான்ச்சஸ் இங்கே இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கிளாக்கு வந்து ரொம்ப பழசு. அதுவும் இது வந்து ஃப்ளவர் கிளாக்குன்னு சொல்லுவாங்க. 1944 இது டிசைன் பண்ண. இது இன்னமும் ஆக்டிவாக தான் இருக்குது இந்த கிளாக்கு. அதுவும் இது சீசனுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஃப்ளவர் கிளாக்கோட ஃப்ளவர்ஸ் செடியெலாம் மாற்றி வைப்பாங்க. ஆக்சுவலி இருட்டானா லைட் போடும்போது நல்லாயிருக்கும். இப்போது அவ்வளோ தெரியல, பட் மற்றபடி இதுதான். இப்போ டைம் 9 ஆகுது, இன்னும் சன்செட் ஆகலை, இன்னமும் பிரைட்டாக தான் இருக்குது. நீங்கள் இங்கே
பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ சாப்பிட வந்தோம், அதான் இங்கே சாப்பிட வந்தோம். இங்கே லைட் இன்னும் நல்லா தான் இருக்குது, வெளிச்சமாக இருக்குது இன்னும். நமஸ்தே.